தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கூட்டணி உடைகின்றது, புதிய கூட்டணி உருவாகின்றது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். கூட்டணி உடைகின்றது, புதிய கூட்டணி உருவாகின்றது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி உள்ளது. அது மத்தியில் ஆட்சியில் உள்ளது. அதற்கு எதிர்ப்பதமாக இந்தியா கூட்டணியில் உள்ளது. மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் தலைவராக உள்ளார். தற்பொழுது 2 நாட்களாக மத்திய அரசுக்கு எதிராக கரப்பான்பூச்சி மக்கள் இயக்கமானது பாராளுமன்றத்துக்கு எதிர்ப்புறமாக போராட்டம் நடத்தி வருகிறது. நீட் தேர்வு முறைகேடு விசாரணை நடத்த வேண்டும், கல்வி அமைச்சர் தர்ம பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வருகிறது. காவல்துறையினர் கண்மூடித்தனமாக தாக்கினர். தற்பொழுது கரப்பான்பூச்சி மக்கள் இயக்கத்துக்கு ஆதரவாக ஆம் ஆத்மி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ், திமுக என்று பல கட்சிகள் தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளன. தற்பொழுது தேசிய அளவில் இந்த கரப்பான்பூச்சி மக்கள் இயக்கம் நடத்தும் போராட்டம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி பெரியண்ணன் போக்கில் நடந்து கொள்கிறது. இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி பெரியண்ணன் போக்கில் நடந்து கொள்கிறது. இதனால் இந்தியா கூட்டணியில் உள்ள மாநில கட்சிகள் காங்கிரஸ் மீது அதிருப்தியில் உள்ளன. தற்பொழுது மேற்கு வங்காளத்தை சார்ந்த திரிணாமுல் காங்கிரஸ், தமிழ்நாட்டில் திமுக, டெல்லியில் ஆம் ஆத்மி ஆகியவை காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுத்துள்ளன. பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடி ஜனதா கட்சி உள்ளிட்ட கட்சிகளும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான மனநிலையில் உள்ளன. ஆக இந்த கரப்பான்பூச்சி மக்கள் கட்சி மற்றும் இந்த திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, ஆம் ஆத்மி கட்சி மற்றும் பிஜு ஜனதா தள கட்சி, சமாஜ்வாடி ஜனதா கட்சி, ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி ஆகிய கட்சிகள் ஒருங்கிணைந்து, மாநில கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறி ஒரு புதிய கூட்டணியை தேசிய அளவில் உருவாக்குகின்றன. 2029 நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் இந்த 3வது கூட்டணி போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான வேலைகள் நடைபெறுகின்றன. இந்தியா கூட்டணியில் உள்ள மாநில கட்சிகள் மற்றும் பாஜகவில் கூட்டணியில் உள்ள அதிருப்தி கட்சிகள் ஒருங்கிணைந்து 3வது கூட்டணியை உருவாக்க கச்சிதமாக வேலைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த முயற்சியை திமுக எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஏனென்று சொன்னால், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாம் தமிழக வெற்றி கழகம் பக்கம் போய்விட்டன. திமுக தனித்து விடப்பட்டுள்ளது. திமுக இனிமேல் இந்தியா கூட்டணியில் நீடிக்க முடியாது, நீடிப்பதிலும் அர்த்தம் கிடையாது. பாஜக கூட்டணியிலும் சேர முடியாது. ஆக தனித்து இருப்பதை விட தேசிய அளவில் தனியாக ஒரு கூட்டணியை உருவாக்கலாம் என்று திமுக இந்த முயற்சியை எடுத்துள்ளது. தேசிய அளவில் திமுக இந்த முயற்சியை எடுத்துள்ளது. தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக இந்தியா கூட்டணிக்கு மாற்றாக ஒரு 3வது கூட்டணி உருவாகிறது. விரைவில் இதற்கான அறிவிப்புகள் வெளியாகும்.